இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பொடி பிரட்டல். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், வெறும் குழம்பு தூளை போட்டு அந்த பெரட்டி அப்படியே சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயே கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட், நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு தான் குக் பண்ண போறோம். ஆனா இதுல வந்து கொஞ்சம் அந்த தேங்காவும் வரமிளகாவும் வறுத்து அதுக்கப்புறம் வந்து இது மேலே போட்டு பெரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை எனக்கு மதியானம் சாப்பாடுல தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணும்னு வச்சுன்னா அப்படியும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ரெடி பண்றது பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பொடி பிரட்டல். சக்கரவள்ளி கிழங்கு 1/4 கிலோ, தேங்காய் துருவல், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 6 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கடுகு போட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்றேன், வேற கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணல, வெறும் நல்லெண்ணெய். கடுகு போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட இருக்க கிழங்கு இதில் போடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த கிழங்கு போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சமா தண்ணி. இந்த தாளிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கடுகு தாளிப்பு இருக்குல்ல, அந்த கடுகு தாளிப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த கிழங்க போட்டுறேன். கிழங்கு போட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கிழங்கு அப்படியே வேக போறோம் அந்த தாளிப்போட. அதே டைம்ல இதுல கொஞ்சம் ஒரு மசாலா போடுறேன். இந்த கிழங்கு பர்டிகுலர் பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கிழங்கு கட் பண்ணும்போது கத்தி என்னன்னா கொஞ்சம் ஷார்ப்ல கத்தினா மேல தின்னா கட் பண்ணி கீழே அப்படியே கட் பண்ண திக் ஆயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சைடு வேகும், ஒரு சைடு வேகாது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கிறது சீக்கிரமா வெந்துடும். அப்படி போகும்போது மசிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு ஈவனா நம்ம கட் பண்றோம். கட் பண்ணி முடிச்ச பிறகு இதுல பொடி மசாலா சேர்க்க போறேன். இந்த பொடி மசாலா ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது தான் மஞ்சள், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கங்க. நான் சொல்றது வந்து ஒரு காரம் ரொம்ப மீடியமான லெவல்ல இருக்கும். நீங்க வேணா கொஞ்சம் காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் எக்ஸஸோட போட்டுடலாம். கிழங்கு வந்து இனிப்பா இருக்கும் இல்லை குக் பண்ணி முடிச்ச பிறகு, அதனால சொல்றேன். இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காய் வேகட்டும் சொல்லிட்டு இது அப்படியே வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுறோம். இந்த காய் வேகிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நீங்க வீட்டில் பண்ணும்போது தனியாக வேக வச்சு வந்து நீங்க பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, தனியாக வேக வச்சு பண்ணும்போது காய் கொஞ்சம் அதிகமாக வேக விட்டாலும், இன்னொன்று வந்து இந்த மசாலா சரியா மிக்ஸ் ஆகாம இருந்தாலும் இந்த கிழங்கோட சாப்பிட்றது நல்லா இருக்காது. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இவரை நம்ம என்ன பண்றோம், ஒரு மூடியை போட்டு அப்படியே சைடில் இப்படி வச்சிடலாம், வேகட்டும். நான் ஒரு 5-6 மிளகா சொல்லியிருப்பேன் தேவையான பொருட்களில். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னுச்சுன்னா அப்புறம் 2 கிலோ எக்ஸ்ட்ரா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது எப்படி நீங்க பாத்துங்க. இதுக்கப்புறம் இந்த மல்லி விதை, இந்த மல்லி விதையும் போட்டு இதை லைட்டா வந்து வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வறுக்கும் போது தேங்காய், இந்த தேங்காய் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நம்ம கட்டை இருக்குல்ல, திருவுற கட்டையில வந்து நான் திருவுல மிக்சியில போட்டு குறைன்னு அரைச்சிட்டேன். அரைக்கும் போது என்னன்னா கொஞ்சம் நல்லா ஃபைனா வரும். அதே டைம்ல நீங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு டாஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வறுக்க ஆரம்பிக்கிறோம். இது வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் வேண்டாம். அந்த தேங்காவோட இருக்க அந்த ஈரத்தன்மை போகணும் லைட்டா. அதாவது இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி பக்குவம் வேண்டாம். லைட்டா அந்த மிளகாவில் இருக்க அந்த அந்த ஈரத்தன்மை, மல்லியில இருக்க ஈரத்தன்மை, தேங்காயில இருக்க ஈரத்தன்மை போட்டா போதும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கிழங்குல போட்டு உடனே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னா உடனே சாப்பிடணும். இல்ல அந்த தண்ணியோட தன்மை அப்படியே இருந்ததுன்னா, தேங்காயோட தன்மைலாம் அப்படியே இருந்ததுன்னா சீக்கிரமா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் லைட்டா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி உதிரியா வர டைம்ல நீங்க மிக்சியில கொஞ்சம் அரைக்க போறீங்க. அரைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இதுல போடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம், இதுக்கு பிறகு இது வந்து மிக்சியில கொடுத்து அரைச்சிடறோம். அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 90%, 80 to 90% அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு இது வெந்த உடனே மேல போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். வேற எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், ஈஸியா இருக்கும். நீங்க அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மிக்சி ஜார்ல வந்து மிளகாவை போடுங்க. மிளகாவை போட்டு கொஞ்சம் லைட்டா அரைச்சிட்டு
அந்த மிளகாய் கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா மேற்கொண்டு அந்த மல்லியும் தேங்காய் போட்டு பண்ணலாம். இல்லை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிட்டேன் அப்படின்னு அந்த மிளகாவை தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லியும் தேங்காய் போட்டு குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாவோட போட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த பக்குவம் வரும். எப்படி பண்ணாதான் அந்த பொடி பக்குவம் கையில் பார்த்தீங்களா அந்த தேங்காய் மிளகாய் மல்லி எல்லாமே குறை பக்குவம் இருக்கு. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே டைம்ல நீங்க இந்த பொடி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமா அந்த மல்லி அதிகமாக போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாசம் தூக்கலாயிடும். இங்க பாருங்க காய் நல்லா வெந்து ரெடி ஆயிருக்கு. இந்த ஜல்லிக்கண்டை வச்சு அப்படி பெரட்டணும். அப்படி பெரட்டினா கரெக்டா வரும். ரொம்ப நீங்க பெரட்ட உடைய ஆரம்பிச்சோம். இப்பயே 1-2 லைட்டா உடஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரட்டி வர டைம்ல கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த மசாலா இருக்குல்ல இந்த மசாலாவை இந்த இடத்துல அப்படி லைட்டா போடுறேன். அவ்வளவுதான். அந்த தேங்காய் நீங்க பொரியல் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி கொஞ்சமா கொத்தமல்லி போடுறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதாவது 1 ஸ்பூன்னா டீஸ்பூன் அப்படி நல்லெண்ணெய் மேலே போட்டு அப்படி மிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டு இப்படி லைட்டா அப்படி போட்டுங்க. இப்படி லைட்டா அப்படி பெரட்டுறோம். அப்படி பெரட்டிட்டு அந்த சூழ்லையே என்ன வேணா அந்த மல்லி மிளகாய் தேங்காய் எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்படி பிளேஸ் பண்ண வேண்டியதான்.